ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அமேசான்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். மல்டிபர்பஸ் பிவிசி ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் அன்பாக்சிங் வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிக்கடி நம்ம vlog எடுக்கிறதுக்காக சில இடங்களுக்காக வெளியே போயிடுறோம். அதனால் வீட்டில் பார்த்தா திருப்பி வரும்போது எல்லாம் மெஸ்ஸியாக கிடக்கு. எங்கெங்கே எந்தெந்த ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசரை வாங்கினேன். இது ஒரு ட்ராவர் டைப்பு. நம்ம அதை மாதிரி இழுத்து ஒவ்வொரு இதுலேயும் வச்சுக்கலாம். நம்ம இதில் 3 இதாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எல்லாமே ஒன்று சேர்த்து தான் இதை நம்ம இந்த ஆர்கனைசரை நம்ம ரெடி பண்ணணும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். அதை பார்த்து நம்ம கட்டாயம் கரெக்டாகவே அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும். இது பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ரொம்ப நல்ல பிவிசியாக இருந்தது. குவாலிட்டி வைஸில் இது ரொம்ப பெஸ்ட்டாகவே தெரிஞ்சது. கலர் வைஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. இது நான் வாங்கின உடனே உங்களுக்கு உடனே அன்பாக்ஸ் பண்ணி இதை உடனே செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை உடனே நாங்கள் செட் பண்ணோம். இதுலேயுமே 3 வெரைட்டி இருக்குது. இதில் 5 ஸ்டோரேஜ் இருக்குது, அப்புறம் 6, அப்புறம் 7 அப்படின்ட்டுருக்கு. நம்ம 7 ஸ்டோரி மாதிரி 7 இது அந்த ட்ராவர் இழுத்து மூடுற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒவ்வொன்றா ரெடி பண்ண கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அதை ஃபாஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். ஆனாலும் இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே நாங்கள் கரெக்டாக காட்டியிருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் 7 இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் லாஸ்ட் ஸ்டேஜில் உள்ளது. அந்த மேக்ஸிமம் இதை வாங்கியிருக்கோம். ஏன்னா நிறைய அதை நம்ம இதில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக எங்களுடைய பாப்பாவுடைய ஆக்சசரிஸ், அவளுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இதில் போட்டு திணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது வாங்கியிருந்தோம். ஏன்னா அங்கே இங்கேன்னு கிடந்தால் அது ஒவ்வொன்றா மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அப்படின்னா அவங்களுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் டைப்பு மல்டிபர்பஸ் பிவிசி ட்ராலி. இந்த ட்ராலி கீழே நம்மளுக்கு வீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்துச்சு இந்த ஆர்கனைசர். இதில் ஸ்பெஷலி நான் நினைக்கிறேன் இது புக்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இது குவாலிட்டி வைஸில் கலர் எல்லாமே நல்லா இருந்தாலும் இது லைட் வெயிட்டாக உள்ள ஐட்டம்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். ரொம்ப ஹெவியாக இருக்கிறதெல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் இது கொஞ்சம் தின்னாக இருந்தது, ஆனால் டெக்கரேட்டிவாக இருந்தது. நம்ம டெக்கரேஷன் உள்ள இது ஏதாவது நம்மளுக்கு ஷோகேஸ் வைக்கிற மாதிரி, புக்ஸ் வைக்கிற மாதிரி எப்படி கொஞ்சம் லைட் வெயிட் ஐட்டம்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான பிளாக் கலரில் இருந்தது. ஒரு நல்ல கிளாசிக் லுக்கை கொடுத்தது. இதில் பார்த்தா ஒரு ஃப்ளவர் மாதிரி அதில் ஹோல்ஸ் உள்ள மாதிரி அழகாக அந்த டெக்கரேஷன் உள்ள மாதிரி தான் இதில் இருந்துச்சு. இந்த டிசைன் எல்லாமே சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்தது. பார்த்தா வச்சா ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த இது ஆர்கனைசேஷன் இருந்தது. இதில் ஒன்று ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா இதை மூவபிள், அங்கங்கே எடுத்து நகட்டிட்டு போயிடலாம். நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். அப்புறம் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மூவ் பண்ணி நம்ம பக்கத்தில் உட்காந்து ஏதாவது கம்ப்யூட்டரில் ஏதாவது வேலை பார்த்துட்டு ஒரு புக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கை விட்டு இழுத்தோம்னா வந்துடும் பக்கத்தில். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது ரொம்ப ஈஸி மூவபிளும் அப்படியே நல்ல எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருந்துச்சு. இது ரொம்ப நல்லாவே இருந்தது. இதையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம உண்மையான விஷயத்த கரெக்டாக உண்மையாக சொல்லணும். இதில் உள்ளது நான் உண்மையாகவே இதோடைய ஆர்கனைசரில் ஒரு லைட் வெயிட்டான ஐட்டம் தான் வைக்க முடியும். குவாலிட்டி நல்லதாக இருக்குது, ஆனால் தின்னாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய திங்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆர்கனைசர் நம்ம புக்ஸ் வைக்கிறதுக்காக நாம் வாங்கினோம். ஆக்சுவலாக நான் புக்ஸ் வைக்கிறதுக்காக நான் வாங்கலை. புக்ஸ் எல்லாம் நம்ம ஷெல்ஃப்லேயே வைக்கிறதுக்கு நிறைய இருந்ததுனால அதில் வச்சாச்சு. இது நம்ம எதுக்காக வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் சும்மா வாஷிங் மிஷின் பக்கத்தில் உள்ள அந்த வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி வாங்கினோம். அது சில இது கார்டனுக்குரிய ஐட்டம் இதெல்லாம் அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கினோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் இது நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட்டு பார்த்தா இது ரொம்ப தின்னாகவே இருந்தது. சரி இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலான்னு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தோம்.
அதை நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வீல் ஃபிக்ஸ் பண்ணோடனே இது லுக்கு ஃபைனல் லுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். என்னோடய பொண்ணு வந்து இதில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாள். எதுனாலும் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லினா ஃபஸ்ட்டு அவள் தான் உட்காந்து எல்லாமே இதை ரெடி பண்ணுவாள். டக்கு டக்குன்னு செஞ்சுட்டா. அந்த ஆர்கனைசர் மாட்டுறதோட இந்த இது வந்து ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாகவே அவள் முடிச்சிட்டா. முடித்த உடனே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தால், இன்னும் எல்லா டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். பர்சனலாக எனக்கு தோணுன விஷயம் அதுதான். ஆனால் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் உட்காந்து வேலையெல்லாம் செஞ்சு மேலெல்லாம் வந்து லாஸ்ட்டாக முடிச்சு எல்லா பக்கத்துலேயும் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை காட்ட போகிறேன். காட்டுறது மட்டும் இல்லாமல் இதில் திங்ஸ் எல்லாம் எப்படி வச்சா வெயிட்டு தாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ நல்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராகவே மூவ் ஆச்சு. எல்லா இடத்துலையும் சூப்பராகவே மூவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ரொம்ப வெயிட்டு தாங்காதுன்னு சொன்னேன். ஆனால் இவர் வீட்டில் இருந்த எல்லா ஐட்டம்ஸும் இந்த வாஷிங் மிஷினுக்கு தேவையானது, கார்டனுக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சதுனால கொஞ்ச நேரத்தில் வீல் வந்து கழண்டுருச்சு. ஸோ 4 வீலையும் கழட்டிட்டு நாங்கள் வச்சிட்டோம். அடுத்தது வந்து மல்டிபர்பஸ் ட்ராயர் ஆர்கனைசர் தான். இதை பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாடல் உள்ளது தான். ஆனால் இது அதோட ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்தது. உள்ளே வந்து அதோடைய லென்த்து வித்து எல்லாமே பார்த்தா அதை காட்டிலும் கம்பேரிட்டிவ்லி இது வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. இதில் நீங்கள் நிறையா பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சும்மா இது நம்ம வாங்கியிருந்தோம். இதுலேயும் நிறையா திங்ஸ் வைக்கிறதுக்காகவே நம்ம வாங்கியிருந்தோம். இது கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலராக இருந்தது. அட்ராக்டிவ் க்ரே கலராகவும் இருந்தது. பிளாக்கு வித் க்ரே ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸியான லுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தோம். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணோடனே கொஞ்ச நேரம் எல்லாமே எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸை கொண்டு வந்து உள்ளே போட்டு எல்லாம் உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அதை அவங்க பாட்டுக்குள்ளே கண்டதையும் போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அதை திறந்தெல்லாம் அவ்வளோ காட்டலை. ஆனால் இது வந்து உண்மையாகவே நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. ரொம்ப பெருசாகவே இருந்தது. ஃபுல் அண்ட் டாய்ஸு அது இதுன்னு உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு அதனால் காட்ட முடியாமல் போச்சு. ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அந்த வீடியோ வந்து க்ராஷ் ஆகிடுச்சு, என்னால் அது காட்டல முடியல. ஸோ அந்த இந்த இதையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லுறப்போ இது வந்து மோர் ஸ்பேஷியஸ். நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். ஆனால் இதை காட்டிலும் அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் வைஸ்லேயும் லுக் வைஸ்லேயும் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரௌன் வந்து சூப்பர், அது ஸ்டெடி, அது ரொம்ப எல்லா திங்ஸையும் வைக்கிறதுக்கும் அட்ராக்டிவ் கலராகவும் இருந்துச்சு. இந்த க்ரே வித் பிளாக் இந்த இது வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. ஆனால் அந்த பிவிசி வந்து அந்த ப்ரௌனை காட்டிலும் ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. இந்த ப்ரௌன் தான் பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ப்ரௌன் இதை எடுக்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.